கதிர் டிஸ்கவரி சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் இடையில் இருக்கிற ரீச்சான்ற இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இனி கொஞ்சம் வடபகுதியில் இருக்கக்கூடிய இடங்களை நாங்கள் எடுத்து போடுவோம்னு இருக்கிறோம். இந்த சேனலில் அரசியல் வராது, ஏனைய விடயங்கள் அனைத்தும் வரும். இந்த இதுகளில் பார்த்தீங்கன்றால் முன்னுக்கு ஒரு கொஞ்ச தூரத்திலேயே இந்த கிளி இனங்கள் வச்சிருக்கணும். இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கிளி இனங்கள் இங்கே கணக்கு இருக்குது. இந்த கிளிகளில் போய் பார்க்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது. உள்ளுக்கு நாங்கள் போய் சாப்பாடு கொடுத்து அதை பார்க்கலாம். அப்போ அதே முறுக்கா பாப்பம் கொண்டு போட்டு உள்ளுக்கு இறங்கினால் அந்த தீனிகளை போட்டு கையில் போட்டு விட்டால் அது ஆளுக்கு மேலே சும்மா பாஞ்சு ஒன்றிக்கிங்க. பார்த்தீங்களா இப்படி இருக்கிறாரன்ட்டு. அது பிறகு நாங்கள் வந்த இடம் தான் இது தூரி என்று சொல்லி ஆக்களுடைய அந்த வெளியில் இருக்கிற ஆக்கள் கீறி கொண்டு வந்து கொடுத்துருக்கிற படம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்றால் கிளிவண்ணை என்ற படமும் இருக்குது. அது மாதிரி எங்களுடைய பல விடயங்களை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஓவியங்கள் இருக்குது. அதே மாதிரி இங்கே சிலைகள் செய்யப்பட்டிருக்கு. எங்களுடைய அந்த பழைய தொழில்முறை எங்களோட தமிழாக்கள் செய்கிற அந்த தொழில்முறைகள் இருக்குது தானே, அதில் இந்த நெசவு இப்படி ஒவ்வொரு தொழிலையும் குறிக்கிற மாதிரியான பல விடயங்கள் இருக்குது. இதில் பாருங்க, இது ஒரு வீடு ஒன்று கட்டிக்கணும், சங்கர் இல்லாமல் துளசியை கும்பிட்ற மாதிரி. இப்போ யார் அப்படி கும்பிட்றது, ஆனால் அந்த பழைய நினைவுகளை இப்படியெல்லாம் கும்பிட்டவைன்றக்காண்டி கட்டிக்கிட்டாரு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையில் ரீச்சாக ஒரு அழகாத்தான் இருக்கு. எங்கேயும் மக்கள்லாம் தான் இருக்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற ஆக்களும் போயினோம். அதே மாதிரி ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம்ன்றது கொஞ்சம் குறைவில்லை. நிறைய விமர்சனங்கள் வந்திருந்தது, ஆனாலும் அப்படியே தெரியலை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல வந்தீங்கன்றால் நல்ல கூலாக அடிச்சுட்டு போகலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இடங்கள் இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல நீட்டாக வச்சிருக்கிற ஒரு அழகான ஒரு சுற்றுலா தலம், குடும்பமாக வந்து போகக்கூடிய நல்ல பாதுகாப்பான தலம். இங்கே பாருங்க, ஸ்டீல்காரண்ட கொடி முன்னுக்கு படர்ந்தோன்னு இருக்கு. அதே மாதிரி தான் அதுக்குள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜூலை கலவரம், அதுக்குள்ள உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், அந்த தேர் பீப்பாய்க்குள்ள ஆக்களை உயிரோட போட்ட சம்பவத்தை அப்படியே தத்துருவமாக இதில் வச்சிருக்கிறார். அதெல்லாம் வரலாறுகளை கடத்துற ஒரு நோக்கத்தோட என்ன நடந்திருக்கு, இந்த விஷயங்கள் இங்கே பகிரப்பட்டிருக்கு. இதெல்லாம் உண்மையிலேயே நல்ல விடயங்கள். பார்த்தீங்களா, இது ஒரு காடு மாதிரி ஒரு இடத்தை உருவாக்கி வச்சிருக்கணும். கொடிகளை எல்லாமே இதில் படர விட்டு, அது இந்த காட்டு கொடிகளை தான் எல்லாமே படர விட்டு நல்ல அழகான நேர்த்தியான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நல்லா இருக்குது. அது உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காடை அப்படியே இருக்குது. உங்களுக்கு அந்த முந்தி இந்த காடுகளுக்கு தெரிஞ்ச ஆகளுக்கு தெரியும், அந்த ஞாபகங்கள் வரும். இது நல்ல வடிவாக இருந்து மனசை ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மரங்களுக்கு கீழே இயற்கையை ரசித்த ஓடி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல சூழல் இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் நல்ல சுத்தமாக வச்சிருக்கணும். எங்கேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அரியண்டப்படுற மாதிரியான எந்த விடயங்களும் இல்லை. நல்ல சுத்தமாக இருக்குது. சந்தோஷமாக இருந்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. என்னடா இது உடனே தொடர்ந்து அப்படி எடுக்கலாமல் இருக்கு. என்னடா அவ்வளோ தூரம் பெரிய அளவில் இது இருக்கிறதால களைச்சி போகிறோம். இந்த வெயிலுக்கு, ஏகஜி வெயிலுக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ளே களைப்பு வந்துடும். அதால் கொஞ்சம் கொஞ்சம் இருந்து தான் வீடியோ எடுக்காம நம்புறாத மாதிரிக்கு அவ்வளோத்துக்கு வெயில் கொடுமை. உண்மையில அதுக்கு அப்படியான அந்த வெயிலுக்குள்ளே நின்று இதை உருவாக்குறன்றது சாதாரண விஷயம் இல்லைத்தான். எவ்வளோ விமர்சனத்தை நாங்கள் முன்வைச்சாலும் இது நல்ல சாப்பாடு இங்கே இருக்குது. வெளியில் பரவாயில்ல சொல்கிற மாதிரியான ஒன்றும் இல்லை. அங்கே சாப்பிட்டுருக்குற நல்ல சாப்பாடு இந்த ரெஸ்டாரண்ட் இந்த காட்டுக்கு இருக்கிறதுல சாப்பிடுங்க. வந்தால் வேண்டி சும்மா 28 கதைகள் வரும், அதுகளையெல்லாம் அம்பிட்டுட்டு பண்ணி சாப்பிடுங்க. உண்மையிலே நீங்கள் சுற்றுலாவாக பொழுதுபோக்காக குடும்பத்தோடு மகிழ்வாக இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துக்கு நீங்கள் கட்டாயம் வரலாம், நம்பி வரலாம். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ இதுகள் எல்லாமே எங்களை இந்த வடபகுதியை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா தலங்கள்ன்றது சரியா இல்லை. நாங்கள் சும்மா கசூர்னா பீச்சுன்னு சொல்லுவோம், நாங்கள் பார்த்தா ஒன்றுமே இல்லை, தெரியும் தானே உங்களுக்கு. ஆனால் தென்பகுதிக்குள்ளே நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் இங்கே இப்போ தான் இது உருவாகி கொண்டிருக்கிற ஒன்று. இதுக்குள்ளே நாங்கள் தேவையில்லாத விமர்சனங்களை செய்யக்கூடாது. என்னென்னு சொன்னால் இது இப்போ தான் என்ன செய்யுது, உருவாகி கொண்டு வர ஒன்று. அதே நேரம் வெளியில் கதைக்கிறதுல முக்காவாசி விஷயம் போலியான விஷயம். அதில் எல்லாம் எழுந்தவை நாங்கள் பார்த்துனாங்க, தண்ணி எல்லாம் 300 ரூபா 400 ரூபா அப்படின்னு சொல்லலாம் எழுந்தவை. உண்மையில் அப்படி இல்லை. அடித்த விலைக்குத்தான் அந்த பேக்கெட் பொருட்கள், அதாவது அடிக்கப்பட்ட பொருட்கள் இருக்குத்தானே இங்கே உற்பத்தி செய்து விற்பனைக்கு வரும், அது எல்லாமே அடித்த விலைக்கு தான் இங்கே வில்படுது. இந்த உணவை மட்டும்தான் சொல்லலாம், அது எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒன்று. அது பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போனால் என்ன விலையோ அப்படி தான் இருக்கும். இஞ்சால பாருங்க, இஞ்சால உண்மையில் நடந்து இயலாது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயினோம். இது அந்த சிறுவர் பகுதிக்கு போகிற ஒரு பகுதி. எவ்வளோ அழகாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள்.
இதுகளெல்லாம் செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதே நேரம் இதுகளை தொடர்ந்து பராமரிக்கிறது அதை விட பெரிய செலவு. ஒவ்வொரு நாளும் அதை சுத்தமாக வச்சிருக்கணும். எந்த பெரிய ஏரியா தெரியுமா, நடக்கவே மூச்சு வாங்குற அளவுக்கு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ என்ன செய்யணும், இதை வடிவமைச்சிருக்கணும். இந்த ரீச்சா சிறுவர் பார்க் இதுக்குள்ள இதெல்லாம் உண்மையிலேயே நல்ல, அதான் சொல்லணே, உங்களுடைய பொழுதுபோக்கு நேரத்துக்கு பாருங்க இவ்வளோ பேர் வரினம்ண்டு. பணக்காரர் மட்டும்தான் போகிற இடம்னு சொன்னால் இங்கே வர்ற எல்லாருமே பணக்காரரா, இப்போ நாங்கள் பணக்காரரா, இல்லை இங்கே வந்து நிற்கிற இவ்வளோ பேரும் பணக்காரா, இலங்கையில் அவ்வளோ பணக்காரர் இருக்காடாப்பான்னு கேட்குற மாதிரி கிடக்கு. ஏன்னா அவ்வளோ சனம் வந்து போகுது ஒவ்வொரு நாளும். இங்கே நடக்கிறதுக்கு கஷ்டம் என்றால் இப்போ என்ன மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் இப்படி இந்த வாகனத்தை பிடிச்சிட்டு போனோம். ஆனால் என்ன செய்யலாது, இதை ரசிக்க இல்லாதன்றதுக்காண்டி தான் நாங்கள் என்ன செய்தாங்க என்றால் இருந்து மெல்ல மெல்லமாக போக முடிஞ்சு பாருங்க. பனை ஏறுறதை அப்படியே சிலையில் செய்து எப்படி வச்சிருக்கிறோம்னு பாருங்க. கல் கோஆப்ரேஷன் ஒருத்தர் இறங்கால முட்டியில் கல் கிடக்கு, கொஞ்சம் பேர் அடிச்சுட்டு கம்மன் இருக்கணும் பாருங்க அந்த வெயிலுக்கு. அது எல்லாமே இதெல்லாம் பார்த்து செய்யப்பட்டோண்டு நீங்களும் என்ன செய்யலாம், போனீங்கண்ணா விடிய போனீங்கன்னு சொன்னால் கட்டாயம் பின்னேரம் 5 மணிக்கு தான் நீங்கள் வெளியே வருவீங்க. அப்படி நிறைய இடங்கள் இருக்குது. அவ்வளோத்தையும் காட்டுறேன்டா இத்தனை மணித்தியால வீடியோ, அவன் சின்ன வீடியோ கிளிப்புகள் அடுத்து உங்களுக்கு தோத்துருக்கு. உண்மையில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் களைப்பாக இருக்குது, அவ்வளோ இடமும் வெயிலும். பாருங்க கொல்லர் வேலை செய்கிறது, இப்படி இந்த எங்கட இந்த வேலை செய்கிற விஷயங்கள் என்னென்ன வேலை இருந்தது, இந்த உரல் இடிக்கிறது, இப்போ இதெல்லாம் பெரிய அதிசயங்கள். இப்போ எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? இல்லை. அப்போ அது எல்லாத்தையும் கண்முன் கொண்டு வந்து காட்டப்பட்டிருக்கு. பாருங்க, நீங்கள் வந்தால் ஃபோட்டோ ஷூட் செய்யலாம், வீடியோ எடுக்கலாம், இந்த விவசாயம் அதுகளை பற்றி போட்டிருக்கு. எல்லாமே உண்மையிலேயே ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம்தான். இப்போ நாங்கள் இந்தியாவில் பார்த்தோம் என்றால் இதில் இந்த பானசட்டி செய்கிற இடம், இதுகள் எல்லாமே அருகி போய் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இதுகள் எல்லாரையும் தெரிஞ்சு கொள்ளணும், அவர்களையும் கௌரவிக்கிறதா இருக்கும்னு சொல்லித்தான் இந்த அளவு உடுப்புகள் துவைக்கிற அந்த வேலை செய்கிற ஆக்களை சித்தரிக்கிற மாதிரியான சிலைகள் எல்லாமே பார்த்து செய்யப்பட்டிருக்கு. இங்கே முந்தி காலத்தில் என்ன செய்கிற பல்லாங்குழி விளையாடுறது, அங்கே வீட்டில் பெரிய ஆக்கள் அங்கே இருப்பினும் முன்னுக்கு சின்ன ஆக்கள் வந்து விளையாடுங்க. இப்போ பெரிய ஆக்கள்லேருந்து சின்ன ஆக்கள் வரைக்கும் எல்லாருமே என்ன செல்ஃபோன். இது பாருங்க, எங்கட ஒரு பசுமை நிறைஞ்ச ஒரு இடம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க, சுற்றி பாருங்க. இவ்வளோ பேர் வந்து போயினோம். நிறைய பேரை நாங்கள் தவித்தே விட்டுட்டோம், அதை சுற்றுலா வாராக்களை கிட்ட அடுக்கக்கூடாதுன்றதுக்காண்டி. ஆனால் நிறைய பேர் வந்து போய்கொண்டிருக்கணும். உங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க, நல்லா இருக்குது, நீங்களும் நம்பி வரலாம். அதே நேரம் இங்கே வரைக்குள்ளே பிறகு கிழங்கு பேக்கெட்டை தூக்கி கொண்டு வர இல்லை, அதெல்லாம் விட மாட்டாங்க முன்னுக்கு. அப்புறம் வந்துட்டு அப்புறம் நீங்கள் வீடியோ போகிற இல்லை, இதுக்கு புரிஞ்சு பாருங்க. எங்களோட கனவு தேசம், கனவு அப்படியே கதவாக முன்னுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து செய்திருக்கணும். வாராக்களும் விளங்கி கொள்ளணும், எல்லாருக்கும் தெரியணுமன்றதுக்காண்டி இஞ்சால பார்த்தா ஒரு படகு கொண்டு செய்யப்பட்டிருக்கு. இது நீச்சல் அந்த படகு பகுதி, நீச்சல் அடிக்கிறதா இல்லை, இது ஒரு படகு மாதிரி செய்திருக்கு. இஞ்சால பார்த்தால் இலங்கை வந்து தீவிலான இருக்கு, சுற்றி கடல், அதை சித்தரிக்கிற மாதிரி இதை செய்திருக்கணும். அதே மாதிரி இங்கே அந்த படகுல நாங்கள் சவாரி செய்யலாம், அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாமே இங்கே செய்யப்பட்டிருக்கு. உண்மையிலேயே மகிழ்ச்சியின் உச்சம்தான் ரீச்சா, நம்பி வாங்கோ. வெளியில இருந்து கதைக்கிற மாதிரி எல்லாம் நிறைய இல்லை. வேணுமென்று எங்களுடைய ஆக்கள்ற பழக்கம் தெரியும் தானே, 1 9 ஆக்கள் வச்சு 90 கதைக்கிறதான் பழக்கம். எல்லாமே அடித்த விலை தான். மரக்கறி சாப்பாடுலாம் இருக்குது 300 ரூபாய்க்கு. அதை விட நல்ல சுத்தமான இடம், உங்களோட பிள்ளைகளோட வந்து குடும்பமாக வந்து மகிழ்றதுக்கு அருமையான ஒரு இடம். இதெண்டும் அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா இதில் குறை இருந்தால் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. வேறு ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.